ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆமாங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே மோட்டிவேஷனலாக இருக்கும். கொஞ்சம் கூட ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டீங்க. என்னம்மா நீ சேர்த்து வச்சுருக்கிற கோல்டு சில்வர்லாம் காமிக்கிறப்ப நான் எப்படிம்மா ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருப்பேன் அப்படின்னு உங்கள் மனசு இப்போ நினைக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆக நான் விருப்பப்படலைங்க. நல்லா ஹாப்பியாக இருங்க. இந்த வீடியோ பார்க்க தேவையே கிடையாது. இல்லை, இந்த மாதிரி என்னோடய கலெக்ஷன்ஸை வந்து நீங்கள் பார்க்குறப்ப ஓகே நம்மளும் இதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துடணுண்டா அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு ஒரு 5% இருக்குது அப்படின்னா தொடர்ந்து வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக நீங்களும் கூடிய சீக்கிரத்தில் இதே மாதிரி இதை விட அதிகமாகவே நீங்கள் சேர்க்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இதை விட அதிகமாக சேர்த்தவங்களும் இந்த வீடியோ பார்த்துட்ருப்பீங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸையும் கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வர்ஷா ஜுவல்லர்ஸில் நான் வாங்கியிருக்க கிவ்அவேக்கான கிஃப்ட்டு தாங்க. 1 கிராம் சில்வர் காயின்ங்க. 8 பேருக்கு வந்து இந்த தீபாவளிக்கு நம்ம வந்து இதை கிவ்அவேவாக கொடுக்க போகிறோம். ஸோ கிவ்அவேக்கு ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும்தாங்க. நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், நான் போடுற வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டு வரணும், லைக் போடணும், கமெண்ட் பண்ணணும். ஸோ அதிகமாக கமெண்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க அப்படிங்கிறவங்கள யூடியூபே எனக்கு வந்து எடுத்து காமிக்கும். ஒய்டி ஸ்டுடியோன்னு ஒரு ஆப் இருக்குது, அதில் வந்து காமிக்கும் டாப் கமெண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி. எங்கிட்டேருந்து நிறைய ஹாட் பட்டன்ஸ் வாங்கினவங்கள அது வந்து சூஸ் பண்ணி கொடுக்கும். இது வரைக்கும் நான் 24 பேருக்கு வந்து 3 கிவ்அவேல இதே மாதிரி சில்வர் காயின் கொடுத்துட்டேன். இது 4th டைமுங்க. ஸோ என்னோடய டாப் கமாண்டர்ஸ் லிஸ்ட்டில் வர்ற அடுத்த 8 பேருக்கு இதிலேருந்து இந்த 8 காயின்ஸும் வந்து அவங்களுக்கு கிவ்அவேவாக கொடுப்பேன். அதோட ஒரு சில பூஜை பொருட்களும் சேர்த்து கொடுப்பேங்க. அது என்னென்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே டாப்பில் ரைட் சைடில் உங்களுக்கு ஒரு லிங்க் தெரியும், அதை கிளிக் பண்ணி வாட்ச் பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு இன்னும் 2 பேருக்கு சேர்த்து கொடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குங்க. இன்னும் எக்ஸ்ட்ரா 2 காயின் கூட வாங்கி வச்சுருக்கேன். வருஷத்துக்கு 4 முறை நம்ம வந்து கிவ்அவே கொடுக்குறோங்க. ஸோ 4 முறை அப்படின்னா கிட்டத்தட்ட 32 பேரை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ நீங்களும் வந்து இன்றைக்கி தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இன்னையிலேருந்து என்னோடய வீடியோஸ் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஹைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் வந்து அடுத்தடுத்த கிவ்அவேல நீங்களும் வின்னர்ஸாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ கீப் வாட்சிங். ஸோ இன்றைக்கி செப்டம்பர் 9. இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஆல் டைம் ஹைங்க. பெர் கிராம் 22 கேரட் கோல்டு வந்து 10,150 ரூபாய், அதாவது 10,150 ருபீஸ் வருதுங்க. சில்வர் ரேட்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 140 ருபீஸுங்க. பட் வர்ஷாவில் வந்து எப்போயுமே கிராமுக்கு 6 ருபீஸ் லெஸ்ஸுங்கிறனால அவங்களோட ஆப்பில் வந்து 134 அந்த மாதிரி இருக்கும். நான் ரீசெண்டாக அவங்களோட டிஜி சில்வர் ஆப்பில் வந்து சேர்த்துட்டு வரேங்க. டிஜி கோல்டு மாதிரியே தான் இருக்கும். ஸோ எப்போல்லாம் நமக்கு மினிமம் அமௌண்ட் ஆனால் 250 ருபீஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். அவங்கக்கிட்ட 100லேருந்து நம்ம சேவ் பண்ண முடியாது, 250 ருபீஸ் தான் மினிமம் சேவ் பண்ண முடியும். ஸோ வாரத்துக்கு 2 கிராம் அப்படின்னு நீங்கள் கணக்கு வச்சுட்டே வந்தீங்கன்னா 1 இயரில் தாராளமாக நீங்கள் வந்து ஒரு 100 கிராம் வந்து சில்வர் வந்து உங்களால் சேவ் பண்ண முடியுங்க. இதே மாதிரி தங்கம் சேமிக்கிறதுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி 100 ரூபா அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து வைங்க. இல்லைங்க என்னால் முடியாது, நான் அந்தளவுக்குலாம் இல்லை அப்படின்னா டெய்லி 50 ரூபா உங்கள் கணக்குக்கு எடுத்து வச்சுக்கோங்க. 2 நாளைக்கு ஒருக்க நீங்கள் ஆப்பில் வந்து கட்டிகிட்டே வரலாம். டிஜிகோல்டு அந்த மாதிரி எந்த வகையான டிஜிகோல்டுனாலும் சரி தான். எந்த கடை உங்களுக்கு பக்கத்தில் இருக்குது அங்கே தான் ரெடீம் பண்ணிக்க முடியும் ஈஸியாக அப்படிங்கிறதான் ஓகே. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணுறது வந்து போத்தீஸ் டிஜிகோல்டு யூஸ் பண்ணுறேங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு 75 டேஸ்க்கு அவங்க வந்து 7% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. அடுத்த 75 டேஸ்க்கு 5% இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 150 டேஸில் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ சேமிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்குங்க. அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா போத்தீஸ் டிஜிகோல்டில் மார்னிங் வந்து இப்போ ரேட்டு வந்து 10,110 ரூபா அப்படின்னு இருக்குது கிராம் ரேட்டு. சென்னை மார்க்கெட் ரேட்டை விட 50 ருபீஸ் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் நான் வந்து காலையிலே வந்து சேர்த்து போட்டுட்டேங்க. ரேட் மாறுறதுக்கு முன்னாடியே வந்து 9,985 ருபீஸ் இருந்தது. அப்போ வந்து நான் வந்து ஒரு 105 கிராம் 105 ரூபா போட்டேன் அப்படின்னா எனக்கு 12 மில்லிகிராம் ஆட் ஆச்சு. பட் இப்போ வந்து ரேட்டு கூடினக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதே 105 ரூபா போடுறப்ப உங்களுக்கு 11 மில்லிகிராம் தாங்க ஆட் ஆகுது. ஸோ நான் அப்போ வந்து அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்கள். 106 ரூபா 107 ரூபா அப்படின்னு வந்து ஒவ்வொரு அமௌண்ட்டாக போட்டு பாருங்கள்.
இன்றைக்கி மார்க்கெட் ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 107 தான் உங்களுக்கு வந்து ஒரு 11 மில்லிகிராம் வந்து நம்மளோடதும் பெனிஃபிட் 1 மில்லிகிராம் ஆட் ஆகி 12 மில்லிகிராம் ஆட் ஆகுது. ஸோ உங்களோட டார்கெட் வந்து உங்களால் முடியும் அப்படின்னா வாரத்துக்கு 5 நாள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இது மாதிரி சேர்த்துட்டு வாங்க. உங்களோட டார்கெட் வந்து 5 நாளைக்கு 12 மில்லிகிராம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 60 மில்லிகிராம் வந்து நீங்கள் சேர்த்துட்டே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு 150 டேஸ் அப்படிங்கிறப்ப நமக்கு கிட்டத்தட்ட 22 வாரம் வருங்க. 21 வாரம் அப்புறம் ஒரு 2-3 நாள் கணக்கு வரும். ஸோ 22 வாரம்னு வச்சுக்கோங்க. அப்போ 22 வாரத்துக்கு நீங்கள் கிட்டத்தட்ட எவ்வளோ சேர்க்கலான்னா 1 கிராம் 320 மில்லிகிராம் சேர்க்கலாங்க. அடுத்து அந்த 150 டேஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இன்னொரு டிஜிகோல்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் சேமிக்க ஆரம்பிங்க. அடுத்த 150 டேஸ்க்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டிஜிகோல்டு வந்து மெச்சூர்ட் ஆனக்கப்புறம் நீங்கள் அடுத்த டிஜிகோல்டு அப்படின்னு அந்த 150 டேஸ் 5 மாதத்துக்கு ஒரு ரொட்டேஷனில் நீங்கள் வந்து டிஜிகோல்டு வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணி சேவ் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா மில்லிகிராம்ஸில் நீங்கள் சேர்த்து வச்சுட்டே வர்றப்ப கிராம் ரேட் வந்து ட்ரெமெண்டஸாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போனாலுமே நம்ம வந்து நேற்று ரூ. 105 வாங்கினோம், இன்றைக்கி ரூ. 107. அந்த ரூ. 2 வந்து நமக்கு இப்போ பெருசாக தெரியாது. ஆனாலும் ஏதோ ஒரு சேவிங் பண்ணியிருக்கோங்கிற ஒரு திருப்தி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. இது போக மந்த்லி ஸ்கீம் என்னால் மாதம் மாதம் ஒரு ரூ. 2000 எடுத்து வைக்க முடியும், ரூ. 5000 எடுத்து வைக்க முடியும்னா கண்டிப்பாக ஒரு மந்த்லி ஸ்கீம் போட்டுட்டு வாங்க. அந்த மந்த்லி ஸ்கீமையும் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ ரூ. 5000 சிட்லாம் போடுறீங்கன்னா ஒரு ரூ. 3000 சிட்டு ரூ. 2000 சிட்டுன்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு உங்களுக்கு எங்கே பெனிஃபிட் நல்லா இருக்கோ, எந்த சிட்டுக்கு ஸ்கீமில் வந்து 0% வேஸ்டேஜில் நீங்கள் நகை எடுத்துக்கலாங்கிறாங்களோ அந்த மாதிரி ஸ்கீமாக பார்த்து சேருங்க. கண்டிப்பாக வந்து அந்த 2 அமௌண்ட்டையும் என்றைக்கு மார்க்கெட் ரேட் வந்து ஓரளவுக்கு உங்களால் கணிக்க முடியுது. இப்போ நிறையா யூடியூபர்ஸ் போடுறாங்க மார்னிங்கே ரேட்டு வந்து சேஞ்ச் ஆகுதுன்னு. அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எங்கே கட்டலாம் ஆன்லைனில் அப்படிங்கிற மாதிரி ஆன்லைனில் சிட்டு ஸ்கீம் இருக்க மாதிரி பார்த்து சேர்ந்துக்கோங்க. ஸோ இப்போ உங்கள்கிட்ட ஒரு ரூ. 100 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூ. 100 வந்து காசாக ரூ. 40 சேர்த்து வைங்க. கோல்டாக ஒரு ரூ. 50 சேர்த்து வைங்க. சில்வராக ஒரு ரூ. 10 சேர்த்து வைங்க. இல்லை எனக்கு இந்த சில்வரோட தேவையே கிடையாது, நான் வந்து எனக்கு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் கோல்டாகவே சேர்த்து வச்சுக்கோங்க. அது உங்களோட விருப்பங்க. ஒரு சில பேர் சொல்கிறாங்க இந்த சில்வரில் இன்வெஸ்ட் பண்ணால் ப்ராஃபிட் கிடையாது, அது வந்து கருத்து போயிடும், ரீவேல்யூஷன் போட்டோம் அப்படின்னா கோல்டு வந்து அன்றைக்கி மார்க்கெட் ரேட் எடுத்துக்கிறாங்க, சில்வர் அப்படியே எடுக்கிறாங்க, கடை மாறுபடுது, மினிமம் வந்து ஒரு ₹5 டிஸ்கவுண்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஆனால் வாங்கின கடையில் நீங்கள் மேக்ஸிமம் கொடுக்க பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சில்வர் பொருளாவோ வேறு ஏதாவோ எடுக்கிறப்ப கண்டிப்பாக வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து அப்படியே பண்ணி கொடுப்பாங்க. அமௌண்ட்டாக கேஷாக கேட்குறீங்க அப்படின்னா 5 to 10% வந்து ₹5லேருந்து ₹10 கிராமுக்கு கம்மி பண்ணிட்டு தான் எடுப்பாங்க அவங்க. இதே மாதிரி நீங்கள் கோல்டு காயினாவோ வச்சுருக்கீங்க, அதை வந்து கேஷாக மாற்ற போகிறீங்க அப்படின்னு கடையில் கொண்டு போய் கொடுத்தீங்கனாலும் அவங்க வந்து அந்த மெல்ட்டிங் சார்ஜுன்னு சொல்லி 2 to 3% வந்து எடுத்துக்குவாங்க. அது போக உங்கள்கிட்டருந்தே ஒரு 3% ஜிஎஸ்டிக்குன்னு சொல்லி டோட்டலாக 6% வந்து கண்டிப்பான முறையில் மினிமம் சொல்கிறேன் 6% வந்து தள்ளிக்கிட்டு தான் எடுத்து கேஷாக தருவாங்க உங்களுக்கு. அதாவது கேஷுமே வந்து பேங்க் செக்காவோ அப்படி தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ எந்த பொருளையுமே சில்வர்னாலும் சரி கோல்டுனாலும் சரி நம்ம வந்து அதை பணமாக மாற்றுறோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் நட்டம் ஆக தான் செய்யும். அது நஷ்டம்னு சொல்ல முடியாது, வாங்கினதப்போ பார்க்குறத விட இப்போ ஒரு ப்ராஃபிட் இருக்கும். ஆனால் எந்த பொருளை வந்து நம்ம விற்க போகிறப்ப அதிக லாபம் கிடைக்குது அப்படிங்கிறதா லாஸ்ட்டில் ஃபைனலைஸ் பண்ணுறது. நீங்கள் பார்க்குற இந்த சில்வர் பார் 500 கிராம் பார் வந்து 2023 நான் வாங்கினது தாங்க. சவுகார்பேட்டில் ஒரு ஷாப்பில் கசான்ஜி சில்வர்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்பில் தான் நான் வாங்கியிருந்தேன். அன்னைக்கு மார்க்கெட் ரேட் எவ்வளோ இருந்தது பார்த்திங்கன்னா ₹62.70. அதாவது ₹65 மார்க்கெட் ரேட் இருந்தது. பட் சவுகார்பேட் ரேட் வந்து ஒரு $4 to $5 வந்து அங்கே கம்மியாக தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால் அவங்களோட ரேட் வந்து ₹62.70 அப்படின்னு போட்டிருந்தாங்க. ₹2 வந்து மேக்கிங் சார்ஜ் மாதிரி போட்டு கிட்டத்தட்ட ₹64.70 வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ₹33,100 நான் அந்த வெள்ளி பாரை வாங்கியிருந்தேங்க. அலாங் வித் ஜிஎஸ்டியோடு சேர்த்து தான் அந்த ₹2 வந்து ஜிஎஸ்டி எல்லாமே சேர்த்து தான் அவங்க போட்டிருந்தது. ஸோ இன்றைக்கி இதே சில்வர் பாரை நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு ₹140 ப்ளஸ் ₹2 மேக்கிங் சார்ஜ் அதே போடுறாங்கன்னா ₹142 ப்ளஸ் 3% ஜிஎஸ்டி எல்லா கடைகள்லேயும் போட தான் செய்வாங்க. ஸோ கிட்டத்தட்ட ₹73,130. நான் 2023 மார்ச்சில் அந்த பார் வந்து வாங்கியிருந்தேங்க. 500 கிராம் பார் வாங்கினது ₹33,100. இன்றைக்கி எனக்கு எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ₹40,000 கிட்ட எனக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கு. இந்த ₹40,000ங்கிறது எத்தனை மடங்கு லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாங்க. அதாவது 40,000ங்கிறது நமக்கு கிடைச்ச ப்ராஃபிட்டு.
டிவைடட் பை இதை வந்து நம்ம வந்து காஸ்ட் ப்ரைஸால் டிவைட் பண்ணணும். அதாவது வாங்கின விலையால் தான் நம்ம டிவைட் பண்ணணும். வாங்கினப்போ எவ்வளோ விலை இருந்தது? 33,100 ஸோ அதெல்லாம் நான் டிவைட் பண்ணுறேன். 33,100 அப்படின்னு சொல்லி இன்ட்டு 100. நம்ம இதை வந்த ஆன்சரை வந்து 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்னா பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறதுக்காக நமக்கு. ஸோ கிட்டத்தட்ட 120 மடங்கு லாபம் கொடுத்துருக்குங்க நமக்கு இந்த சில்வர் பாரு. கிட்டத்தட்ட 2023 மார்ச் மாதம் வாங்கினது ஒரு 2.5 வருஷத்தில் நமக்கு 120 மடங்கு லாபம் கொடுத்துருக்கு. டபுளுக்கு மேலே கொடுத்துருக்கு நமக்கு. அந்த மார்ச் 2023 பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலை வந்து 5,600 ஒரு கிராம் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்திங்கன்னா 10,100 ஜிஆர்டி எல்லாத்துலேயும் இந்த ரேட்டு தான். ஸோ 4,500 வந்து நமக்கு கூடியிருக்கு ஒரு கிராமுக்கே. இப்போ இதில் எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,500 இது வந்து லாபம் நமக்கு கிடைச்ச லாபம் டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ், அதாவது காஸ்ட் ப்ரைஸ். அப்போ எவ்வளவு? 5,600. இதை தான் போடணும் நம்ம இன்ட்டு 100 அப்படின்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 80% ப்ராஃபிட் கிடச்சிருக்குங்க. வெள்ளியில் 120% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. தங்கத்தில் நமக்கு 80% ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. இப்போ இதே தங்கத்தை கொண்டு போய் மார்க்கெட்டில் நீங்கள் விற்க போனீங்கனாலும் வெள்ளியை விற்க போனீங்கனாலும் சேமான அமௌண்ட்டு தான் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து வெள்ளி வந்து ரொம்ப எடுக்கிறாங்கன்னா அது பொருளில் தாங்க தள்ளிட்டு எடுப்பாங்க. 999 பார் வாங்கும் போதில் கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய லாபம் தான். ஸோ நான் திரும்பவும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறது ஒன்று தாங்க. நான் உங்களை வந்து வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை, எதுவும் சொல்லலை. ஆனால் வெள்ளி வந்து ஒரு சிறந்த முதலீடு அப்படிங்கிறதுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக தான் நான் உங்களுக்கு இப்போ காமிச்சிருந்தேன். இந்த 500 கிராம் வெள்ளி பார் வந்து எனக்கு பார்க்குறப்பெல்லாம் ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குதுங்க. நல்ல வேலை நம்ம 2 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினப்ப இருந்ததை விட இப்போ நல்ல லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனாலும் இன்றைக்கி இப்போயும் போய் ஒரு 10 கிராம் காயினாக போன வாரம் கூட போய் ஒரு 5 கிராம் சில்வர் பார் வாங்கிட்டு தான் வந்தேன் நான். அப்போ நம்ம வந்து ரேட்டு கூடுனாலும் நம்மளுடைய சேவிங்ஸை நிப்பாட்டக்கூடாதுங்க. நம்மளோட வருமானத்தை பெருக்கிக்கிறதுக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் போட வேண்டியது இருக்குது இந்த காலகட்டத்தில். அதை நம்ம என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம வந்து தேடி பார்க்கணும். நம்மக்கிட்ட இன்னும் தனித்திறமை ஏதாவது இருக்கா, நம்ம வந்து இன்னும் என்ன மாதிரி நம்ம சம்பாதிக்கலாம், இன்னும் என்ன செய்யும், என்ன மாதிரி சிக்கனமாக இருக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசித்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விலைவாசி ஏறிக்கிட்டே போனாலும் நம்மளால் சேமிக்கிறத சேமிச்சுக்கிட்டே இருக்க முடியுங்க. நான் ஷேர் பண்ணது எல்லாமே என்னோடய சேமிப்பு முறைகள்ங்க. நான் எப்படி சேமித்தேன் அப்படிங்கிறது தான். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நிலம் வாங்கி போட்டிருக்கீங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ஒரு 10 வருஷம் கழித்து அந்த நிலத்தோட மதிப்பு வந்து 4 மடங்காக உயர்ந்திருக்கு அப்படின்னா எவ்வளோ சந்தோஷப்படுறீங்க. ஆனால் இப்போ போய் நிலம் வாங்கினா அங்கே விலை கூட இருக்கே அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்களா? இல்லை. அதே மாதிரி தான் நீங்கள் இவ்வளோ நாள் சேர்த்தது வந்து விலைவாசி கூடிக்கிட்டே போகிறப்ப நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமாகிருச்சு அப்படின்னு தான் நீங்கள் வந்து சந்தோஷப்படணும். ஐயோ புதுசாக வாங்குறதுக்காக விலை கூடிடுச்சுன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. ஏன்னா இப்போ நிறையா பேர் ஸ்ட்ரெஸ் ஆகுறீங்க. இந்த ரேட்டு வந்து ட்ரெமாண்டஸாக கூட்டிகிட்டு போகுது ஒரு பக்கம் இருக்குது. ஆனால் அதை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஐயோ வாங்கலையே, அப்போ வாங்கியிருக்கலாமா இப்போ வாங்கியிருக்கலாமான்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா இன்னும் ஒரு 4 வருஷம் கழித்து இதே 1 கிராம் தங்கம் வந்து 15,000 தாண்டலாம், 20,000 கூட தாண்டலாம். ஸோ இன்றைக்கி பார்க்குறத விட அன்னைக்கு ஒரு 5 வருஷம் கழித்து பார்க்குறப்ப அன்றைக்கி வாங்கின தங்கம் இன்றைக்கி டபுள் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷம் தாங்க படணும். இன்னும் விலைவாசி கூடிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லி கவலைப்படாதீங்க. நான் மாதம் 10,000 தங்கத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 4 வருஷமாக இன்வெஸ்ட் பண்ணிட்டு தான் வரேன். ஸோ வருஷம் 10,000 இன்வெஸ்ட் பண்ணப்போ 23 கிராம் எடுக்க முடிஞ்சது 2022 அந்த மாதிரிலாம். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 16 கிராம் தான் எடுக்க முடிஞ்சது. இப்போ கடைசியாக பார்க்குறப்ப 14 கிராம் தான் எடுக்க முடிஞ்சது. ஆனால் இப்போ உள்ள விலைவாசியில் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிங்க, 10,000 இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு 11 மாதம் கழித்து நீங்கள் திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு 10 கிராம் சேர்ந்துருக்கிறதே பெருசாக தான் இருக்கும். அதுக்காக நான் இப்போ 20,000 சேமிக்கணும் அதே அளவுக்கு அப்படின்னா வருமானம் இருந்தால் சேமிக்கலாம். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எவ்வளோ முடியுமோ அதை சேமிச்சிட்டே வாங்க. அதே மாதிரி கையில் அமௌண்ட் இருக்குது, ஏதாவது ஒரு நல்ல ஆஃபர் இருக்குன்னா அதை மிஸ் பண்ணாதீங்க. இந்த மியா சில்வர் காயின்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 10 கிராம் சில்வர் காயின்ங்க 1,500 ருபீஸ் வந்து மிந்த்ராவில் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட் டைம் யூஸர்னால் 300 ருபீஸ் டிஸ்கவுண்ட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வீட்டில் இருக்க 4 நம்பருக்கும் ஆளுக்கு ஒரு காயின் வந்து நெக்ஸ்ட்டு மந்த் 2 காயின், அடுத்த மந்த் 2 காயின்னு போட்டு வாங்கிட்டேன் நான். 2 காயினுக்கு 300 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடச்சது, 2 காயினுக்கு 200 ருபீஸ் டிஸ்கவுண்ட் கிடச்சது. ஸோ அதே மாதிரி ஜூன் மந்த் வந்து பீமாவில் வந்து அந்த 0% வேஸ்டேஜ் ஆஃபரில் வந்து ஒரு ஸ்டட்டு வாங்கியிருந்தேன்னு போட்டிருந்தேன். ஸோ நம்மக்கிட்ட ஒரு சின்ன அமௌண்ட் இருக்குது, அப்போ ஏதாவது ஆஃபர் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு பட்ஜெட் பிளானிங் வீடியோ கூட இந்த வட்டம் போட்டிருந்தேன். நம்ம வந்து கிராசரிஸில் வந்து எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு. அதே மாதிரி நம்ம வந்து இந்த தேவையில்லாத ஆன்லைன் ஆப்லாம் வந்து கொஞ்சம் டெலீட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னோம்னா, நமக்கு வந்து தேவை அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஏதாவது வாங்கிக்கலாம். இல்லைன்னா அந்த ஆப்பே வந்து ஃபோனில் இல்லாத மாதிரி பார்த்துக்கிட்டிங்கனாலே சூப்பராக இது மாதிரி சேமிக்கலாங்க. இது எல்லாமே அப்படி வந்து சேர்த்தது தான். மிந்த்ராவில் இந்த காயின் வாங்கினதோட அவ்வளோதாங்க. அந்த ஆப்பை வந்து லாக் அவுட் பண்ணி டெலீட் பண்ணிட்டேன் நான். எப்போ தேவை யாராவது மிந்த்ராவில் ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டால் பண்ணி அப்போ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து வெளியே வந்தாச்சு. ஸோ இதே மாதிரி தான் மீஷோவும் வந்து நான் வந்து 2 மாதத்துக்கு ஒருக்க டெலீட் பண்ணி திரும்ப இன்ஸ்டால் பண்ணுவேன். ஏன்னா இந்த பூஜைலாம் வர்றப்போ வந்து அதில் வந்து ரிட்டன் கிஃப்ட் வந்து ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ எது தேவையோ அதை மட்டும் நம்ம பார்க்கணும். இல்லை அந்த ஆப் இருக்குன்னா அப்பப்போக்கி நமக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டே இருக்கும். சும்மா நம்ம கை இருக்காதுங்க. உள்ளே போய் எடுத்து பார்த்துட்டு ஓகே இந்த ட்ரெஸ்ஸு நல்லாயிருக்கு, இல்லை தேவையே இருக்காது அந்த பொருள், ஆனால் வேறு யூடியூப் சேனலில் சொல்லியிருக்காங்க, இந்த சேனலில் இது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி அது என்ன பொருள் தேவை இருக்கோ இல்லையோ வாங்கி நம்ம வீட்டில் சேர்க்குறது. அதே மாதிரி மந்த்லி கிராசரி வாங்கன்னு சொல்லிட்டு இந்த டிமார்ட்டு, அதுக்கப்புறம் சூப்பர் மார்க்கெட்டு இந்த மாதிரிலாம் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா கையில் கிடைக்கிறது கண்ணில் பார்க்குறது எல்லாத்தையும் அந்த ட்ராலியில் அள்ளி போடுவோம். அதை வந்து யூஸ் பண்ணுவோன்னு பார்க்குறீங்களா? இல்லை, அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம், பழசாகட்டும் அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த டப்பாவாக சேர்த்து வச்சுருப்போம் நம்ம. பிளாஸ்டிக் பாட்டில், கண்ணாடி பாட்டில் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி வந்து வீண் செலவு பண்ணாமல் இப்போ இதை வாங்குகிற காசு ஒரு ரூ. 150 வருதா, நம்ம இதை டிஜிகோல்டில் போட்டுருவோம் நாளைக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சேர்த்து வச்சு பாருங்களேன். கண்டிப்பாக நீங்கள் சூப்பரான சேவிங்ஸ் வந்து பண்ணிகிட்டே இருப்பீங்கங்க. விலைவாசி கூடிக்கிட்டே தாங்க இருக்கும், கவலைப்படாதீங்க. நம்மளும் அழகாக சேமிச்சுக்கிட்டே வரலாம். ஸோ இந்த லாஸ்ட் 10 டேஸில் யாரெல்லாம் வந்து கோல்டு ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு, சில்வர் ரேட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி ஃபோன் போட்டு ஒவ்வொரு ஆளுக்காக ஃபோன் போட்டு புலம்பிக்கிட்டு இருந்தீங்களோ, தயவு செஞ்சு நிப்பாட்டிட்டு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம வந்து வருமானத்தை கூட்டுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு நிமிஷம் யோசிங்க. கண்டிப்பாக இந்த வீடியோஸை உங்கள் புலம்புற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்களும் கண்டிப்பாக மோட்டிவேட் ஆகிக்கிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.